Hello all, welcome to Mysterious Medicos. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா MRB செஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம MRB செஷனில் 25 வீடியோஸ் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. MRB செஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து மார்னிங் 11க்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4க்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு MRB எக்ஸாம் வரைக்கும் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த MRBயில் இப்போ இந்த செஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பொது மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நோய் எண் இந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன். மார்னிங் ஒரு 100 கொஷின், ஈவினிங் ஒரு 100 கொஷின் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அட்டன் பண்ணி எழுதுங்க. ஒரு 2 days நான் டைம் தரேன். நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு ஆன்சர்ஸ் பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி பெஸ்ட்டு 3 மார்க்ஸ் வாங்குறவங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். மீதிங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு நான் அப்படியே நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு 13 டைப்ஸில் இருக்கக்கூடிய டிசீசஸ் என்ன அப்படின்னா 2 டிசீசஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து சன்னி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மஞ்சக்காமாலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து 2 கேட்டகரியில் இருக்குது. மஞ்சள் காமாலை, சன்னி, இது வந்து 2 கேட்டகரியில் இருக்கிறதால 1+3, இது 1+3 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பிரித்து. அடுத்தது என்ன அப்படின்னா 14 டைப்ஸில் இருக்கிறது எது அப்படின்னா அம்மை நோய். ஓகேவா? ஸோ அம்மை வந்து நிறைய இதில் சின்ன அம்மை இருக்குது, பெரிய அம்மை இருக்குது, அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கிறதுனால இது 14 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 4 ஓகேவா? 4 வந்து 10 டைம்ஸ் ஆச்சு அப்படின்னா 14 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 15 ஓகேவா? ஸோ அம்மைக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு சூளம் வருது. சூளம் மாதிரி அந்த அம்மை வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தது இருக்கக்கூடியது வந்து 15 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா பெருநோய். ஸோ இது ரெண்டுத்தையும் விட இன்னும் கொஞ்சம் அதிகமானது அப்படின்னா இது 18 டைப்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெருசு. ஓகேவா? பெருசு அப்படின்னா நம்ம எப்போ பெரிய வயசு ஆகுனா 18 இயர்ஸ் ஆகும் தான் நம்ம பெரிய யங்ஸ்டர்லேருந்து நம்ம அடுத்த பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி மெச்சூரிட்டி வரும். ஸோ அதனால் 18 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 21. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாலிபர்கள் அது 21 இயர்ஸ் ஓல்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுட்டா வலிப்பு நோய் வந்து 21 டைப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா நீர்ப்பெருக்கல் நோய். இது வந்து 20 டைப்ஸ் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வாதமில் 4 டைப், பித்தமில் 6 டைப், கபத்தில் 10 டைப். ஓகேவா? ஸோ இதை வந்து VPK அப்படின்னு செப்பரேட் பண்ணி நீர் தானே அதனால் டைப் அதிகமாக இருக்கிறது வந்து கபமாக தான் இருக்கும். பேலன்ஸ் 10 வந்து நம்ம அப்படியே 6+4 அப்படின்னு செப்பரேட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அடுத்ததில் இருக்கிறது வந்து வெள்ளை நோய். ஸோ வெள்ளை நோயும் பார்த்தோன்னா வலிப்பு மாதிரியே இந்த இடத்துல வந்து 21 டைப்ஸ் கிட்ட இருக்குது. மூலமும் வந்து 21 டைப்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளையாக இருக்கிற வாலிபர்களுக்கு வந்து மூலம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா ஸோ வாலிபர்களோட வயசு வந்து 21 அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா அது அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 32 டைப்பு எதில் இருக்கும் அப்படின்னா பெருவயிறில் 32 டைப் இருக்கும். பெரு அப்படின்னு போட்டாலே அது கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் 15 இருக்குது, பட் அதுக்கு அடுத்த வர டைப் வந்து 18 இருந்துச்சு. ஸோ அது பெருநோயில் வரும். அதே மாதிரி இங்கே 21 இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது அதை விட ரொம்பவே அதிகமாக இருக்கிற பெருவயிறுக்கு வந்து 32 டைப்ஸ் கிட்ட இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா இதையே 32வே டபுள் ஆனது என்ன அப்படின்னா சுரம். ஸோ சுரம் எல்லாருக்குமே தெரியும், அது 64 டைப்ஸ் இருக்குது. அதில் தன்வழி சுரத்தில் வந்து 52 டைப்பும் புறவழி சுரத்தில் வந்து 12 டைப்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சுரம் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கிளாஸிஃபிகேஷனில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வாதமில் வர்றது வந்து 20, பித்தமில் வர்றது வந்து 24, கபத்தில் வர்றது வந்து 20 அப்படிங்கிற மாதிரி செப்பரேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாதம் இருக்குது, அப்புறம் வந்து கபம் இருக்குது. இது ரெண்டுத்துலேயும் வந்து 20 செப்பரேட் பண்ணி பித்தமில் மட்டும் வந்து 24ன்னு போட்டுக்கலாம். எதுக்காக அப்படின்னா பித்தம் தான் வந்து ஹீட்டு. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பித்தமில் வந்து கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வாத நோய், அதுக்கப்புறம் வந்து பித்த நோய், அதுக்கப்புறம் வந்து கப நோய். இதுதான் ரொம்பவே முக்கியம். இதில் வந்து வாத நோய் வந்து 80 டைப் இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப பிக்கஸ்ட் கவுண்ட் எது அப்படின்னா 80 டைப்பில் இருக்கக்கூடிய இந்த வாதம் நோய் தான். ஸோ அதனால் செஞ்சுரி கிட்ட அதாவது 80 மார்க்ஸ் கிட்ட 80% எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அதோட ஹாஃப் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 40. ஸோ 42 டைப்ஸ் கிட்ட வந்து பித்தம் இருக்குது. ஸோ இதை விட பாதி கவுண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா 20, அதில் 21 அப்படின்னு போட்டு கபத்தோட டிசீஸாக போட்டுக்கலாம். ஸோ சில பேர் இங்கே பாருங்கள், சில பேர் 20ன்னு சொல்லுவாங்க, சில பேர் இதை 40 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸும் வந்து கரெக்டு தான். அடுத்தது என்ன அப்படின்னா
18 டைப்ஸாக இருக்கக்கூடிய இந்த வாத நோய் வந்து எந்தெந்த உறுப்புகள் வழியாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஒரே ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா அது முடி, நெத்தி, நாக்கு, தோல், அதுக்கப்புறம் மார்பு, மூளை, விலா, கை, அதுக்கப்புறம் வந்து முதுகுத்தண்டு, அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா மூக்கு, அதுக்கப்புறம் வாய், பல், கழுத்து, விரல், இதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். ஓகேவா? மூக்கில் 2 ஓட்டை இருக்கும், நாக்கு பல்லில் வாயில் வந்து நிறைய பற்கள். ஓகேவா? அதனால் பல் இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த விரல்களில் வந்து நிறையா ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது மாதிரி நிறைய குவான்டிட்டியில் இருக்கிறது வந்து செகண்டில் வருது. அதுக்கு அடுத்தது வந்து மெயினாக இருக்கிறது வந்து நரம்பு, தலை, அதுக்கப்புறம் குரல் வளம், அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆர்கன்ஸ். ஸோ அதனால் தேர்ட் கேட்டகரியிலையும் அதுக்கு வெளியே இருக்கிற அப்பியரன்ஸில் இருக்கக்கூடிய அந்த காது, கன்னம், தொடை, குடல், இதெல்லாம் வந்து 4th கேட்டகரியில் வருது. அதுக்கு அடுத்ததாக என்ன வருது அப்படின்னா கண், கால், இதெல்லாம் வந்து 6th கேட்டகரியிலையும் 7th வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய உடல் வந்து வந்துடுது. இவ்வளோ தான் நம்ம நோய் எண் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணாலும், இல்லை இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை சாப்டர் வைஸ், இல்லை சப்ஜெக்ட் வைஸாக, இல்லைனா ஒரு கேட்டகரி வைஸாக எப்படி 1 மார்க்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ தான் நம்ம நோய் எண் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணாலும், இல்லை இந்த வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், இல்லை சாப்டர் வைஸ், இல்லை சப்ஜெக்ட் வைஸாக, இல்லைனா ஒரு கேட்டகரி வைஸாக எப்படி 1 மார்க்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.